பாதி மசாஜ் இதை தவிர எப்படியாவது வீட்டுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப லாங் ரைட் பண்ணேன், ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ். ஸோ அது பண்ணும்போது ஒரு திங்க் தேர்ட் நைட்டு வந்து கண்டினியூஸாக ஓட்டுறோம். ஃபர்ஸ்ட் டே நைட்டு, செகண்ட் டே நைட்டு, தேர்ட் டே ஓட்டிட்டு நைட் ஓட்டும் போது ஹாலுசினேஷன் நடக்கும். நம்ம ஒரு திடீர்னு ஏதோ பிரிட்ஜ் வர மாதிரி அந்த மைல் ஸ்டோன் இருக்குல்ல, அது பஸ் மாதிரி தெரியும். பக்கத்தில் ஒருத்தன் யாரோ கூட ஓட்டுற மாதிரி இருக்கும், யாரோ டிஸ்டன்ஸில் நிற்கிற மாதிரி இருக்கும், பேய் மாதிரி இருக்கும், அப்படிலாம் இருக்கும். திடீர்னு அந்த ஹாலுசினேஷன்ல வந்து டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, அந்த டயர்ட்னஸ்ல தூங்கிட்டேன். சைக்கிள் ஓட்டிகிட்டே தூங்கிட்டேன். அந்த தூங்கி ஒரு 5-6 பின்னாடி என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தான். ஸோ ஜஸ்ட் அந்த தூங்கிட்டே சைக்கிள் ஓட்டி அந்த ஒரு ஹில்லு தான் ஓட்டுறோம் அந்த மவுண்டன்ஸில். அப்படியே ஓரமாக போவான், பார்த்துட்டான். பின்னாடி வந்து முதுகுல அடிச்சு எழுப்புனான். அப்பதான் வந்து திரும்ப எந்திரிச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஸ்கேரியா இருந்துச்சு. சரி, எதுக்கு அப்படி 3 நாள் போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கீங்க? அதுதான் காசு கொடுத்து நம்மளே ஆப் வைக்கிறதுக்கு. 1500 கிலோமீட்டர்னா எங்க இருந்து எங்க? ஆக்சுவலா அது லண்டன் டு ஸ்காட்லாந்து போயிட்டு திரும்ப லண்டனுக்கு. நம்மளா பிளைட்ல போறதுக்கே டயர்டா இருக்கணும், சைக்கிள்ல போயிட்டு வராரு. யாராவது ஒருத்தர் யோசிச்சு பாரு, லண்டன் போயிட்டு யாராவது சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு இருப்பாங்க. லண்டன் பிரிட்ஜை பார்ப்போம், லண்டன் மக்களை பார்ப்போம், லண்டன் சாப்பாடு தின்போம், இப்படிதான் நம்ம யோசிக்கணும். லண்டன் போயிட்டு ஒருத்தர் ஸ்காட்லாந்து போயிருக்காரு சைக்கிள் எடுத்து. பாஸ்போர்ட் எல்லாம் வேணும் பண்ணதுக்கு? இல்ல லண்டன் ஸ்காட்லாந்து ஒண்ணுதான். அப்படியா? அது ஒரு காம்படிஷன் மாதிரி. காம்படிஷன்ல தூங்கிட்டீங்களா? போகிற போக்கு எனக்கு தெரியாது. அந்த டைம் லிமிட், அந்த டைம் 120 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம அந்த டிஸ்டன்ஸ் 1500 கிலோமீட்டர். ஆமா, அதோட ரெஸ்ட் எடுக்கலாம், ரூம்லாம் போட்டு தூங்கலாம். அது ரொம்ப நேரம் தூங்க முடியாது, ஒரு 1/2 hour தூங்கலாம். 1/2 hour தூங்கணும், அப்புறம் ஓட்டணும், அப்புறம் 1/2 hour தூங்கணும். ஒரு நாளைக்கு 1/2 hour தூங்கலாம், ஒரு 1/2 hour 1 hour தூங்கலாம். சரி, அவன் பார்க்க போறான் 1500 கிலோமீட்டர் தானே, புளிய மாதிரி தடியில் கப்பன் படுத்துற வேண்டியதானே. அது படுத்து முடிக்க முடியாதுல்ல அந்த 120 ஹவர்ஸ்க்குள்ள. இந்த காம்படிஷன்ல உங்களுக்கு எப்படி யார் அனுப்புறாங்க? யார் சொல்றேன்னா, நாமளே காசு கொடுத்து நாமளே ரெஜிஸ்டர் பண்ணி நாமளே ஆப்ரேட். சரிண்ணே, கடைசியில நான் கொடுத்த காசுக்கு அவங்க மெடலும் கொடுப்பேன். தம்பி உயிரோட முடிச்சிட்டடா. அதுவும் ஜெயிச்ச மெடல், ஆறுதல் பரிசு, பார்ட்டிசிபென்ட் சர்டிபிகேட். சரி, ஓகே. எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப நம்ம சைக்கிளிங் எல்லாம் பண்றோம்ல, இந்த ஜாயிண்ட் எல்லாம் வீக் ஆயிடாதா? இல்ல ஆக்சுவலா சைக்கிளிங் பண்ணா உங்க ஜாயிண்ட் ஸ்ட்ராங் தான். ஏன்னா யூஸ்வலா ரன்னிங் எல்லாம் வந்து இம்பாக்ட் இருக்கும், நம்ம நீ ஜாயிண்ட்ஸ்ல இம்பாக்ட் இருக்கும். சைக்கிளிங் வந்து ரொம்ப நேரம் ஏன் பண்ண முடியுதுன்னா, உங்களுக்கு ஜாயிண்ட்ஸ்ல இம்பாக்ட் இருக்காது. எப்படி அந்த மசில், குவாட் மசில், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப், க்ளூட், அந்த மாதிரி மேஜர் மசில் தான் எங்கேஜ் ஆகும், ஜாயிண்ட்ஸ் எங்கேஜ் ஆகும். இங்க சென்னையில நிறைய சைக்கிளிஸ்ட் இருக்காங்க, நிறைய இப்போ வந்து நிறைய தமிழ்நாடு சைக்கிளிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்டர்நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைக்கிளிங் இஸ் பிகம் எ பிக் ஸ்போர்ட் இன் இந்தியா. அதுவும் தமிழ்நாடுல இஸ் கமிங் வெரி பிக்.